ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பொட்டுக்கடலையை வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். 5 மினிட்ஸில் இந்த ஸ்வீட் சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அதே 1 கப் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். இது காய்ச்சாத பால் தான், நல்ல திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாலோட பொட்டுக்கடலை சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த அளவுக்கு பாலில் வேகுதோ அந்த அளவுக்கு இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னா டக்குன்னு இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் அதே நேரத்தில் ஃபில்லிங்காகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், ஒரு 3 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு நல்லா வெந்து பால்லாம் குறைஞ்சி வந்திருக்கு. பொட்டுக்கடலை பாலோட நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை லைட்டாக ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட்டாக நம்ம நல்லா அரைச்சாச்சு. அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நெய்யோடு நல்லா கலந்து வர அளவுக்கு இந்த பொட்டுக்கடலை பேஸ்ட்டை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது ரொம்ப நேரம் வதக்கணும்லாம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். பாருங்க, இந்த மாதிரி நெய்யோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இது கூடவே இனிப்புக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/2 கப் அளவு நாட்டு சர்க்கரை கரெக்டான அளவாக இருந்துச்சு. உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை இல்லை அப்படின்னா நீங்கள் பொடிச்ச வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த நாட்டு சர்க்கரையோட பொட்டுக்கடலை பேஸ்ட்டு நல்லா கலந்து வரணும். பாருங்கள், இந்தளவுக்கு சுருண்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு. இப்போ பொட்டுக்கடலை ஸ்வீட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்தளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நீங்கள் அப்படியே சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். இல்லைனா இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்படி செட் பண்ணி வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 மினிட்ஸுக்கு நல்லா செட் பண்ணி வச்சுட்டு அந்த பவுலில் இருந்து டீமோல்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.